இது என்ன சட்னி? இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய். ஓகே, நல்ல சட்னி இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் சட்னி. ஓகே. இது வந்து கடலை சட்னி. ஓகே. இது வந்து மல்லி சட்னி, பச்சை மல்லி. பச்சை மல்லி. ஓகே. இது வந்து பூண்டு சட்னி, மல்லியில அரைச்ச பூண்டு சட்னி. சூப்பரான சட்னி. இது தக்காளிலேயே வந்து வதக்கி செஞ்சது. ஓகே. இது வந்து பச்சையா தக்காளி வெங்காயம் அரைச்சி செஞ்ச சட்னி. ஓகே. நீ அடுத்து இட்லி வைங்க பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ராகி உங்களுக்கு ஸ்பெஷலா செய்யறேன்னு சொல்லியிருக்கா. என்னன்னு தெரியல. என்ன ராகி, என்ன செய்ய போறேன் இன்னைக்கு? இன்னைக்கு இட்லிக்கு டிஃபரெண்டான சட்னி செய்ய போறேன். ஓகே. ஒரு சட்னியா? ஒரு சட்னி இல்ல, அது நிறைய சட்னி செய்ய போறேன். சூப்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் நிறைய இருக்குது. கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 3 தக்காளி சட்னி வெரைட்டி செய்ய போறேன். அதுல வந்து இந்த தக்காளி சட்னி வந்து மிக்சியில அரைச்சிட்டு எல்லாமே அரைச்சி தாளிச்சு செய்ய போறேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 மிளகாய், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. இப்போ மிக்சியில வெங்காயம் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகாய் 4, உப்பு தேவையான அளவு. இப்போ மிக்சியில இதை கிரைண்ட் பண்ணிடணும். இப்ப பாருங்க, சட்னி நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும். இப்போ பேன் காஞ்சிச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நல்லா வெடிக்கணுங்க. வெடிச்சிட்ட பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ இந்த சட்னியை இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க, பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது கொதிச்சு வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும் இட்லிக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாப்போம். இப்ப பாருங்க, இது நல்லா கிண்டி விடணும். அந்த பச்சை வாசனை போகணும். அப்பதான் இந்த சட்னி வந்து நல்லா சுண்டி வரப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். பச்சையா வெங்காயமும் தக்காளி மிளகாய் அரைச்ச சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான சட்னி. பார்க்கும் போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது சீக்கிரம் செஞ்சிடலாம் நீங்க. இட்லிக்கு சூப்பரா இருக்கும், தோசைக்கும் சாப்பிடலாம். அருமை அருமை. இங்க வெளியே போயிட்டு வரோம், டக்குன்னு டிஃபன் செய்யணும்னா உடனே இந்த சட்னியை நீங்க செஞ்சிடலாம். என்ன ராகி, அடுத்த சட்னி? அடுத்த சட்னி தக்காளி சட்னிலேயே கொஞ்சம் தண்ணியா செய்ய போறேன். தண்ணி சட்னி. ஆமா, இது இட்லிக்கு நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இட்லி எங்க வீட்ல இது வந்து ரெகுலரா நாங்க சாப்பிடுறது. எங்க வீட்ல எங்க ஃபேமிலி ஃபேவரட். இது நல்ல தண்ணியா இருக்கும், டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட செமையா இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப கடுகு சேர்த்துலாம். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பதான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும்.
இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வதங்கிட்ட பிறகுதான் நம்ம தண்ணி ஊற்றணும். அந்த பச்சை வாசனை போகணும். இது எங்க அம்மா நைட்ல சப்பாத்திக்கு செய்வாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலா செய்யறதோட இதுவும் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். இப்ப பாருங்க, இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை இருக்கும். சட்னி நல்லா கொதிச்சிச்சு. இப்ப 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது ஸ்மெல்லுக்காக நல்லா வாசனையா இருக்கும். இது கடைசியில தான் நம்ம சேர்க்கணும், முன்னாடியே சேர்த்துட்டா ரொம்ப காரம் ஜாஸ்தி ஆயிரும். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் தேங்காய் சட்னி செய்ய போறேன். இது வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து அரைக்க போறோம். பச்சை மிளகாய் ஒரு 2 தான். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதை அரைச்சிட வேண்டியதான். பாருங்க, தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. என்ன அடுத்த சட்னி? நெக்ஸ்ட் வந்து கடலை சட்னி. என்ன கடலை? நிலக்கடலை. அப்படி சொல்லு. பொட்டுக்கடலை நினைச்சேன். பொட்டுக்கடலை இல்ல, நிலக்கடலை. பாருங்க, கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். 2 வரமிளகா, 1 பூண்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். கடலை வறுத்து வச்சிருக்கேன். பச்சை கடலை வைக்க கூடாது, நல்லா இருக்காது. ஃபர்ஸ்டே வறுத்துடணும். நான் வறுத்து ரெடியா வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. ஒரு நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கறேன். டேஸ்டா. வாவ். 2 வரமிளகா. சூப்பர். 1 பல் பூண்டு, உப்பு தேவையான அளவு. சூப்பர். கடலை சட்னி ரெடி. வாவ், சூப்பரா வந்திருக்கு. அடுத்து என்ன சட்னி ராகி? அடுத்தது வந்து பொட்டுக்கடலை சட்னி. இது எல்லாருமே செய்யறதுதான். தேங்காய் சேர்த்துட்டேன். ஒரு சின்ன துண்டு பூண்டு. ஓகே. அப்புறம் 2 வரமிளகா. ஓகே. விதை எடுத்திருக்கேன், எனக்கு காரமா இருக்கும் அதனால. அப்புறம் பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கணும், அப்பதான் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். உப்பு உப்பு வந்து தேவையான அளவு. சட்னி நல்லா அரைச்சாச்சு. சூப்பர் சூப்பர். அடுத்து என்ன செய்ய போற? நெக்ஸ்ட் வந்து மல்லி சட்னி. பச்சை மல்லி. பச்சை மல்லி தான். சூப்பர் சூப்பர். எனக்கு பிடிச்சமான ஒரு துவையல். இது வந்து துவையலமா சாப்பிடலாம், சட்னியாவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னுடைய ஃபேவரட் ஃபுட்ல இது ஒண்ணு. நல்லா வதங்க. இந்த மல்லியை வந்து நம்ம நல்லா வதக்கணும். கலர் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகி டார்க் கலர்ல வரும் பார்த்தேன். அது வரைக்கும் வதக்கணும். அப்பதான் மல்லி சட்னி வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கும். அந்த பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு, நல்லா டார்க் கலர்ல வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மல்லி சட்னி அரைக்க போறோம். தேங்காய் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் சால்ட், தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சூப்பர் சூப்பர். பச்சை சட்னி பாருங்க,
நல்லா அருமையா வந்திருக்கு பாருங்க. அடுத்து என்ன சட்னி ராகி? அடுத்தது வந்து பூண்டு சட்னி. ஓகே. இந்த பூண்டு கொஞ்சம் எடுத்துட்டு வரமிளகாய் ஒரு 5 எடுத்திருக்கேன். சிறிது புளி கொஞ்சம் எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. அவ்வளவுதான். இதெல்லாம் ஃபுல்லா பச்சையா அரைச்சிட்டு அம்மியில அரைக்க போறேன். எங்க அம்மாச்சி அரைப்பாங்க அந்த காலத்துல. அதனால இதை இப்ப அம்மியில அரைச்சிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி தாளிச்சிடணும். அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு 10 இட்லியாவது உள்ள போவோம். இந்த வரமிளகாவை கொஞ்சம் நம்ம தண்ணியில ஊற வச்சிடணும் முன்னாடியே. அப்பதான் அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் சேர்த்துடுங்க. கொஞ்சம் அரைச்சிட்டுமே. சேர்த்துக்கலாமா பூண்டை? பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்குதானே பூண்டு சட்னி. ஓ, சுட இட்லியை சுட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி இதை கொடுப்பாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். காரம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதுதான் நல்லா இருக்கும். எனக்குமே கார சாப்பாடுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து குடிச்சு இல்ல. ஆமா, அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்ல, வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் வராது. அதனாலதான் நல்லெண்ணெய் வந்து எல்லாத்துலயும் சேர்க்க சொல்றாங்க. ஆனாதான் அதுக்கு பேரு நல்லெண்ணெய். நல்லா மையா அரைக்கணும். திப்பியா இருக்க கூடாது. சூப்பரா இருக்கு. நல்லெண்ணெய் ஊத்தணும். இந்த சட்னி வந்து பூண்டு சட்னி. மிளகாய், பூண்டு, புளி, உப்பு. இதுல வந்து நம்ம தாளிக்க வேணாம். நல்லா நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். நல்லா டேஸ்டா இருக்கும். என்ன ராகி, அடுத்த சட்னி என்ன? அடுத்த சட்னி வந்து வதக்கி செய்ய போறோம். ஓ, நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தான் டேஸ்டா இருக்கும். ஆமா, சட்னிக்கெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி சட்னி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, கடுகு வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வதக்கி அரைக்க போற சட்னி. சட்னி சூப்பர் சூப்பர். இதுலயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே. இப்ப கடுகு போட்டிருக்கீங்க. ஆமா. கருவேப்பிலை போட்டிருக்கீங்க, வெங்காயம் போட்டிருக்கீங்க. ஆமா. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஓ, இது ஒரு டேஸ்டா இருக்கும் இது சேர்க்கும் போது. இன்னொன்னு கடுகும் சேர்த்து அதையும் வதக்கி அரைச்சி செய்யும் போது அதுவும் டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்ட். ஆமா. ஓ, இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிட்டு இருக்கணும். உனக்கு கடுகு போடும்போது என்ன ஞாபகம் வருது? கடுகு போடுறது இந்த பேருக்கு கடுகுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, சாப்பாடுல தனியா எடுத்து சாப்பிடுவா. அந்த டேஸ்ட் அவளுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஆமா, அதனால கடுகு போடும்போது அவ ஞாபகம் வருது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்ப வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். இதுல ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் இது சேர்க்கும் போது. இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி, வெங்காயம், மிளகாய், இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன். கடுகு
எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில போட்டு இதை கிரைண்ட் பண்ணிடலாம். ஆற வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ இதை மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இது அப்படியே அரைச்சிடணும். எண்ணெயில வதக்கி அரைச்சிடணும். சூப்பரா அரைச்சிருச்சு. இப்போ சட்னிக்கு தாளிக்க போறோம். இப்போ கடுகு வெடிச்சிச்சு. வரமிளகா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதனால கடுகு சேர்க்கும் போது இதையும் சேர்த்து நம்ம தாளிச்சு போடணும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா இதுல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிச்ச கடுகு, வெங்காயம், வரமிளகாய் இதை நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு நம்ம சேர்க்கும் போது அது தனி டேஸ்ட். இது என்ன சட்னி? இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய். ஓகே, நல்ல சட்னி இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் சட்னி. ஓகே. இது வந்து கடலை சட்னி. ஓகே. இது வந்து மல்லி சட்னி, பச்சை மல்லி. பச்சை மல்லி. ஓகே. இது வந்து பூண்டு சட்னி. மல்லியில அரைச்ச பூண்டு சட்னி, சூப்பரான சட்னி. இது தக்காளிலேயே வந்து வதக்கி செஞ்சது. ஓகே. இது வந்து பச்சையா தக்காளி வெங்காயம் அரைச்சி செஞ்ச சட்னி. ஓகே. நீ அடுத்து இட்லி வைங்க பாப்போம். பாருங்க, சூடான இட்லி ஆவி பறக்க. இது என்னது? இது வந்து தக்காளி சட்னி, கொஞ்சம் தண்ணியா இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. டிஃபன் ரெடி. யாரெல்லாம் சாப்பிட போறீங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க எத்தனை சட்னின்னு பாருங்க. கண்டிப்பா நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிச்சுன்னு சொல்லுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். இந்த டபுட்டெல்லாம் இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதை டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். நல்லா இருக்கு. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். இட்லி அவ்வளவு சாஃப்டா இருக்கு. தேங்காய் சட்னி சூப்பர், கடலை சட்னி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இது என்னோட ஃபேவரட். மல்லி சட்னி சூப்பரா இருக்கு. என்ன ரவி வணக்கம்மா? இது உன்னுடைய ஃபேவரட். இது வாவ், செமையா இருக்கா? பச்சை சட்னி செமையா இருக்கு மக்களே. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு சட்னி. பூண்டு சட்னி அம்மியில அரைச்சது, பச்சையா இருக்கு, செம சூப்பரா இருக்கு. அம்மியில அரைச்சாலே அது தனி டேஸ்ட் தான். ஆமா. இது வந்து வதக்கி அரைச்சதா? வதக்கி அரைச்சது. சூப்பர், நல்லா இருக்கு. செமையா. இதை நம்ம டூர் போகும்போது இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வருவாங்க. ஆமா, நல்லா இருக்கு. போறப்ப இது மாதிரி வதக்கி சட்னி செஞ்சு தேங்காய் சட்னி இது நல்லா இருக்கும். அது எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது நல்லா இருக்கு. அது வந்து பச்சையா. ஆமா, ஒரு அவசரமா செய்யணும்னா அது நான் எல்லா இட்லியும் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இது என்ன சட்னி? இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய். ஓகே. அந்த சட்னி இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் சட்னி. ஓகே. இது வந்து கடலை சட்னி. ஓகே. இது வந்து மல்லி சட்னி. பச்சை மல்லி. பச்சை மல்லி. இது வந்து பூண்டு சட்னி. மல்லியில் அரைச்ச பூண்டு சட்னி. சூப்பரான சட்னி. இது தக்காளிலேயே வந்து வதக்கி செஞ்சது. ஓகே. இது வந்து பச்சை தக்காளி வெங்காயம் அரைச்சி செஞ்ச சட்னி. ஓகே. நீ அடுத்து இட்லி என்ன ராகி உனக்கு வேணுமா? இது உன்னுடைய ஃபேவரட் இது. வாவ், செம்மையா இருக்கா? பச்சை சட்னி செம்மையா இருக்கு மக்களே. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு சட்னி. பூண்டு சட்னி அம்மியில் அரைச்சது